பவானி மேம் வெயிட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் பவானி சங்கரி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மியூட் எடுத்துட்டு பாடுங்கம்மா. பவானி அம்மா மியூட் எடுத்துட்டு பாடுங்க. ஓகே, பாடுங்க. அம்ப மந்தஹாசவதனி அம்ப மந்தஹாசவதனி மனோகரி ஜகஜனனி அம்ப மந்தஹாசவதனி மனோகரி ஸ்ரீ ஜகஜனனி மாதா 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 ஜகஜனனி அம்ப மந்தஹாசவதனி மனோகரி ஜகஜனனி ஜெகன்மாதா ஜகஜனனி சுபஹரிணி மாபாகி ஜெகன்மாதா அம்ப மந்தஹாசவதனி மனோஹரி ஸ்ரீ ஜெகஜனனி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. நன்றி மேம், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது நமது நிகழ்வை கண்டுகளிக்கும், நேரில் கண்டுகளிக்கும் நேயர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக இந்த நிகழ்வை கண்டுகளிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஜோதிட டிப்ஸ் என்று ஒன்று வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க ஜோதிடர் சௌரிராஜன் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை ஜோதிட டிப்ஸ் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். ஸ்ரீராமதியும் 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 பிறக்க இருக்கின்ற பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அனைவருடைய இல்லங்களிலும் சுபீட்சம் நிலவ பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்தபடியாக மறுபடி ஜோதிடத்திலே ஒரு சிறு குறிப்பு. அதாவது திருமணமாகக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவிலே திருமணமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, திருமணம் ஆவதற்கான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சிறு குறிப்பு மூலம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மரபணு ஜோதிடத்திலே ஒரு 4 நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய கர்ம பதிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவையாவன கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரங்களும் ஒரு குடும்பத்திலே லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவோ, லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது ஜென்ம நட்சத்திரமாகவோ இடம்பெறுமையானால் அந்த குடும்பத்திலே திருமணமாவது தடைபடுகின்றது, திருமணமாவது தாமதப்படுகின்றது, திருமணமாவது மெத்த ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கின்றது. ஆனால் அதை பார்த்த தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறு குறிப்பு. அந்த ஜாதகத்திலே லக்னத்திலோ 7ஆம் இடத்திலோ சனி இருக்குமேனால் அது திருமண தடையை ஏற்படுத்தும். காரணம் என்ன என்று சொன்னால், சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி கொடுக்கக்கூடிய கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்ம பதிவு. அதன் காரணத்தினால் அந்த திருமணமானது தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் லக்னத்தோடு 11ஆம் அதிபதி தொடர்பு பெருமையானால் 1, 7, 11. அந்த 1, 7, 11 என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம் லக்னம், 7ஆம் இடம் களத்திரம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. ஆக இந்த 1, 7, 11 ஆகிய இந்த வீடுகள் இணை பெருமையானால் இங்கும் திருமணத்திற்கான தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தடையல்ல, நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்வு. ஆகையினால நாம் அந்த எதிர்பார்ப்புகளை குறித்துக் கொண்டு விரைவிலே திருமணம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
சிறப்பையா மற்றும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நம்முடைய ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு பெற்ற ஜோதிட குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து ஜோதிடத்தில் தங்களுடைய அனுபவங்களையும் மற்றும் தாங்கள் பேசக்கூடிய தலைப்புகளில் அவர்களுக்கு தெரிந்த சூட்சமங்களையும் இங்கு நம்மிடையே வந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னா பாலசுப்ரமணியன் ஐயா என்று சொல்லக்கூடிய பாலா ஐயா, ஆஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்கள் வந்து நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அவருடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இங்கு பதிவிட விரும்புகிறேன். அதாவது ஐயா அவர்களின் தாயார் கோமதி அம்மாள் அவர்கள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் திரு முனிரத்தினம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவருடைய குருமார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலகிருஷ்ணன் வாத்தியார் மற்றும் பலதரப்பட்ட பல குருமார்களிடம் இவர் வந்து தன்னுடைய ஜோதிட கலையை வந்து பயின்றுள்ளார். அது மட்டுமல்லாது 1991 இவர் தன்னுடைய ஜோதிட பயணத்தை தொடங்கியுள்ளார். மேலும் 2001 முதல் ஜோதிட நிறுவன ஆசிரியராக இவர் வந்து பயணித்துள்ளார். அதாவது VARA என்று சொல்லக்கூடிய வேலூர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர்ஸ் அசோசியேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி அதை சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் 2007 முதல் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திலிருந்து இவர் நடத்தி பெருமைப்படும்படியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்முடைய வந்து வருகை புரிந்து சிறப்புரையாற்றி இருக்கிறார். இவர் இன்று சிறப்புரையாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அனைவருக்கும் மிகவும் தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்புல தான் வந்து ஐயா பேச வந்திருக்கிறார். ஏனென்றால் பணம். இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு புரட்டி போடுது, எவ்வளவு தேவையா இருக்கிறது, எவ்வளவு முக்கியமா இருக்குது அப்படின்றது தெரியும். அந்த வகையில் எந்த நேரத்தில் ஒரு ஜாதகர் பணக்காரர் ஆவார், அவரிடம் பணம் வந்து சேரும், எந்த நேரத்தில் பணம் அவரை விட்டு போகும் இல்லது கடன்காரர் ஆவார் என்று தலைப்புல வந்து, அதாவது எந்த நேரத்தில் பணக்காரர் ஆவார், எந்த நேரத்தில் கடன்காரர் ஆவார் என்ற தலைப்பில் வந்து ஐயா பேச நம் இடையே வருகை புரிந்திருக்கிறார். அவரை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் வருக அவன் ஐயாவை வரவேற்று அவருடைய சிறப்புரையான எந்த நேரத்தில் பணக்காரர் ஆவார், எந்த நேரத்தில் கடன்காரர் ஆவார் என்ற தலைப்பில் பேசும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்கள் வருக. மியூட் எடுத்துக்கோங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. தயவு செய்து அனைவரும் கடைசி வரை வந்து வீடியோவில் இருங்க, மியூட் போட்டு கொள்ளுங்க. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஐயாவோட உரையை வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும், சிறப்பாக இருக்கும், நீங்க வந்து பயன்படும் விதமாக இருக்கும். தயவு செய்து எந்தவித தடங்களும் இல்லாமல் அவருக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றிம்மா, நன்றி. ஆரம்பிக்கலாம். அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா, வேலூர். இப்போ என்னை பத்தி நிறைய சிறப்புரைகள் வந்து முகவரை கொடுத்திருக்காங்க அம்மா, அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நேஷனல் உமன்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபெடரேஷன் உடைய நேஷனல் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கனகாம்பாள் அவர்களுக்கும், கரூர் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தான நன்றியையும், மேனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இன்னைக்கு என்ன நல்ல டாபிக் என்ன அப்படின்னா, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. இப்போ காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. அப்ப எதுப்பா நேரம்? இப்போ கொடுக்கிற கடவுள் கூரை பிடிச்சுன்னு கொட்டுவாரு அப்படின்னுவாரு. அப்ப எப்ப கொட்டுவாரு? சும்மா கொட்டுவாரா? கொட்ட மாட்டார். அப்படியாப்பட்ட ஆதிசங்கர் இருக்கே சும்மா கொட்டல, கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்ன பிறகுதான் கொட்டினார். அப்போ இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்னாதான் கொட்டும்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரிக் பாயிண்ட் இருக்கு நம்ம ஜோதிடத்துல. அந்த பாயிண்ட்டை நீங்க பிடிச்சாதான் காசு மேல காசு கொட்டும். அப்போ பணக்காரன் ஆகக்கூடிய தசா காலங்கள் எது, அதே மாதிரி கர்ப்பிய வறுமையில மாட்டக்கூடிய காலங்கள் எது அப்படின்னு இது ரெண்டும் அனலைஸ் பண்றதுக்குரிய டாபிக்கை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அனலிட்டிக்கல் டாபிக்னே நம்ம சொல்லலாம். இந்த டாபிக்கை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த எப்பொழுதுமே நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு இப்போ தற்போது ஓடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம்,
புதன் ஓரை, துலா லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறாரு, குரு பார்க்கிறாரு இந்த டைம்ல. இப்ப அப்ப பாருங்க, பணம் கொட்டக்கூடிய நேரம் தானே இது. இது புதனுடைய ஓரை வந்து, புதன் வந்து என்னன்னா கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க புதனை. எதுக்குமே ஒரு கேட்டலிஸ்ட் வேணும், தூண்டுகோல் வேணும். அந்த தூண்டுகோலாகத்தான் இப்ப நம்ம மஞ்சுளா அம்மா அவர்கள் நம்மளை வந்து தூண்டி விட்டுருக்காங்க, நீங்க ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு. சோ என்னையும் இங்க வந்து பேச வைத்தமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் வந்து நன்றிம்மா, தேங்க்யூ. இப்போ எல்லாரும் வந்து சிரித்த முகத்தோட இருக்கிறோம். பணம் என்றால் பணமும் வாயை திறக்கும். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாரும் வாயையும் திறக்கணும், நம்மளுடைய முகத்தையும் காட்டணும். எப்பொழுதுமே வந்து வீடியோல வந்து முகத்தை காட்டோம்னா நம்ம முகம் அழகா தான் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நெல்சன் மண்டேலா வந்து சொன்னாரு, அவர் வந்து நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்டா இருந்தாரு. 47 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து. என்னடா இவரு சம்பந்தம் இல்லாம, ஜோதிடத்து சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க, ஜோதிட சம்பந்தம் தான் இது சொல்லிக்கிட்டு. 47 ஆண்டுகளுக்கு மேல ஜெயில இருந்தாரு, ரிலீஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் மனைவி கட்டினாரு, அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி கட்டினாரு, அதுக்கப்புறம் 3வது மனைவியும் கட்டினாரு 80 வயசுல. பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாரு நெல்சன் மண்டேலா? அதுதான் அழகு. அவருக்கு தான் நோபல் பிரைஸ் வந்தது, அவருக்கு தான் 3வது மனைவியும் தேடி வந்தது. அப்போ முகத்தை காமிச்சாதானே நம்மளுக்கு தேடி வரும் செல்வமே. முகமே காமிக்கலன்னா எப்படி திருமகள் நம்மளை தேடி வர முடியும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ நம்ம முகத்தை காட்டணும். எப்பவுமே முகம் வந்து என்ன, ஏன் முகத்தை காட்டணும்? அதுக்கு அங்க ரீசன் இருக்கு ஜோதிடத்துல. காலபுருஷனுடைய தத்துவத்தின்படி 2ஆம் இடம் முகம், முகஸ்தானம் இல்லையா, பேஸ். அப்போ முகம் வந்து 2ஆம் இடம் தானே செல்வம், தனஸ்தானம். அந்த தனஸ்தானம் இருக்கிறது முகம்தான். இப்போ முகத்தை பார்த்து தான் முகத்துக்கு மூதேவி கூட வரமாட்டான்னு சொல்லுவாங்க சிலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகம் வந்து காமிச்சா தானே, சிரிச்ச முகத்தோட இருக்கணும், சிரித்து வாழ வேண்டும். அப்ப சிரிச்சுட்டே இருந்தோம்னா சந்தோஷம் நமக்கு வந்துட்டே இருக்கும். சந்தோஷம் வந்துனே இருந்துச்சுனாவே சுக்கிரன் வந்து தாண்டவம் ஆடுவார். அவ்வளவுதாங்க, இதுதான் சிம்பிள் மேட்டர். நீங்க சிரிச்சுட்டே இருங்க, சுக்கிரன் கண்டிப்பா வருவார். அதே நாள் தான் இந்த சுக்கிர லக்னமான துலா லக்னத்துல இப்போ கிளாஸ் நடக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி காசை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு, பணம், துட்டு, மணி மணி மணின்னு பாட்டு கூட வருது. பணம் இல்லையே ஒரு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவ பெருமாள் சொல்லிட்டார். அதே தான் இவரு சொல்றாரு, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றாயின் எல்லோரும் எதிர்கொள்வார், இல்லானை இல்லாலும் வேண்டால். யாரு? பொண்டாட்டி நம்மள ஒண்ணும் மதிக்க மாட்டா, காசு கட்டினாதான் பொண்டாட்டி. இல்லானை இல்லாலும் வேண்டால், பொண்டாட்டி மட்டும் கிடையாது, அம்மாவே மதிக்க மாட்டா, ஈண்டெடுத்த தாயும் வேண்டாள். அது மட்டும் கிடையாது, அவன் என்ன சொன்னாலும் அவன் வார்த்தைக்கு அம்பலம் ஏறாது, அவன் செல்லாது அவன் வாயில் சொல். அப்படி இருக்கும்போது அப்போ அவன் வாயிலிருந்து எது வார்த்தைக்கும் மதிப்பே இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பணம் வந்து ஒரு பெரிய வைட்டல் ரோல் அப்படின்னு அர்த்தம். பணம் வந்து ஒரு ஜாதகத்துல, இப்ப நம்மளுடைய இலவச ஜோதிட முகாம் லைவ் ப்ரோக்ராம்ல கேட்பாங்க, நான் எப்ப சார் கோட்டீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவன் ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவன் கோட்டீஸ்வரன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா பணம் என்றால் ஒரு வெறி இருக்கணும், வெறித்தனம் இருக்கணும். எதுவுமே ஒரு வெறித்தனமாக இருந்தாதான் வாழ்க்கையில வந்து அந்த நம்ம நினைச்ச அந்த வெறித்தனத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஒரு அச்சீவ் பண்ணணும்னா அந்த ஒரு வெறி இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கணும், ஒரு நெருப்பு இருக்கணும், ஒரு கரு இருக்கணும். அதனால்தான் கரூர்ல இருந்து அம்மா நடத்திங்கிறாங்க, கருப்பொருள் ஒண்ணு வேணும். அந்த கரு பாயிண்ட், கிரியேட்டிங் பாயிண்ட், அதுதான் வேணும். இந்த கிரியேட்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் வந்து எதை பத்தி இருக்கணும்? பணத்தையே குறிக்கோளாக இருக்கணும். அதுக்காக பணம் மட்டுமே குறிக்கோளா அப்படின்னு கேட்கக்கூடாது.
பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் பணத்தை பற்றி குறிக்கோள் வேணும். பணம் சம்பாதித்த பிறகு அப்புறமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப என்ஜாய் பண்ணணும். அதனாலதான் என்ன சொன்னா, தர்மம், கர்மம், காமம், மோட்சம், இந்த 4 ஸ்தலங்களை வச்சான். அப்போ கர்மஸ்தானத்தில் இருக்கிறவன் வேலை செஞ்சுனே இருப்பான். பணம் பணம் மேலேயே கருத்து. ஓட்டி, ஓவர் டைம், அதிகமா ஓவர் டைம் செய்யக்கூடிய ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கர்ம லக்னங்களாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக கர்ம லக்னங்கள் என்ன? ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 லக்னங்கள் தான் அதிகமா ஓவர் டைம் செய்யக்கூடிய லக்னங்களாக இருக்கும். அதே இந்த 3 லக்னங்கள் தான் அதிகமா வேலை செய்யக்கூடிய லக்னங்களாகவும் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்ப இந்த 3 லக்னங்களும் ஏன் பணத்து மேல ஒரு குறிக்கோளா இருக்குன்னா, சிந்தனையே பணம் தான். அவன் பிறந்ததே பணத்துக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான். அப்ப நமக்கு அந்த ஒரு வெறித்தனம் வேணும். அப்ப வெறித்தனம் வந்துச்சுனாவே பணம் நம்மளை நோக்கி ஓடோடி வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம், நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த வெறி இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து நம்மளை தேடி வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ கர்ம லக்னங்கள் அனைத்துமே பணத்தில ஒரு குறிக்கோள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த லக்னங்கள் வந்து பணத்தை எதன் மூலமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எந்த ஒண்ணுமே வந்து ஆப்போசிட் ஆக்ஷன்ல இருந்து தான் பணமே வரும். இப்போ ஒரு வியாபாரி வந்து கடை நடத்துறாருன்னா, அவர் கடை எதை வச்சு நடத்துறாரு? வாடிக்கையாளரை வச்சுதான் நடத்துறாரு. அப்ப வியாபாரி லக்னமாக இருந்தால் வாடிக்கையாளர் ஆட்டோமேட்டிக்கலி 7th பாவா, 7வது பாவம் வந்துடுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க பணம் வேணும்னா இன்பத்தை யார் அதிகம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் மூலமாக இருந்துதான் நம்ம பணத்தை பெற முடியும். இது வந்து நான் சொல்லல, தர்ம, கர்ம, காம, மோட்சா. மோட்சம் என்பது இன்பம். அந்த இன்பத்தை எந்த ஒரு கர்ம லக்னத்துக்கும் ஆப்போசிட் லக்னம் 7th லக்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ப லக்னங்கள் தான். அப்ப இன்பத்தை நோக்கி யார் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய டாபிக்கை நீங்க கையில எடுத்தீங்கன்னா நீங்க பணம் வந்துடும். அவ்வளவுதான் சார். இன்பம்னா என்ன? சாப்பாடுறது இன்பம், தண்ணி குடிக்கிறது இன்பம், சினிமா பார்க்கறது இன்பம். நீ எது எது இன்பம் நினைக்க, பீடி பிடிக்கிறது இன்பம்னா பீடி பிடிக்கிறது இன்பம். அப்ப இன்பத்தை நோக்கி யார் யார் செல்லக்கூடிய அந்த டாபிக்கை எடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கலாக நீங்க வந்து இன்பத்தை அடைபவர்களுக்கு ரீச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பணம் வந்துடும். இதுதாங்க பணத்தினுடைய ஒரு சூட்சுமமே. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்ன ரீதியாக கண்டுபிடிச்சிடலாம். லக்ன ரீதியா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலப்பா அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது விதி, மதி, கதி அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லக்ன ரீதியாவே நம்ம எப்படி வரும் அப்படின்னா, இப்ப தசா காலங்கள் தான் பணத்தை தரக்கூடிய காலங்கள் அப்படின்னு அர்த்தம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னா என்ன அர்த்தம்? நான் பறக்கும் போதே சில்வர் ஸ்பூன், இப்போ கோல்டு ஸ்பூன்லேயே பிறக்கிறான். இப்போ அவன் நாட் ஓன்லி சில்வர் ஸ்பூன், நான் பியூட்டிஃபுல், மார்வலஸ், வெரி வெரி எக்ஸலண்ட், நான் பிறந்திருக்க வேண்டியது இங்கிலாந்து அப்படின்றான். அப்போ நம்மளோட சிந்தனைகள் வந்து அப்படி இருக்கணும். நீ இப்போ எண்ணுவது உயர்வு, எண்ணுவது எண்ணுவது உயர்வா எண்ணுங்க. உயர்வா எண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா பணம் நமக்கு சம்பாதிச்சிடலாம். சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம்னா பெரிய விஷயத்தை கோட்டை விட்டுடுவோம். அப்படி வரும்போது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ரேங்க் பணம் தரக்கூடியவர், செகண்ட் ரேங்க் பணம் தரக்கூடியவர்னு 2 ரேங்கிங்ல இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும். அவருடைய தசா புத்திகள் வந்தா தான் உங்களுக்கு பணமே வரும், இல்லைன்னா வராது. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துக்குங்க. மேஷ லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் பணம் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா, யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் பணம் கொடுக்கிறது? ஃபர்ஸ்ட் சுக்கிரன்.
செகண்ட் சந்திரன், மூணாவது சனி. மேஷ லக்னத்துக்கு சனி கொடுப்பாரா? இன்னொருத்தர் யார நினைக்கிறீங்க நீங்க? பாதகாதிபதி ஆச்சு, அவர் எப்படி சார் தருவாரு அப்படின்னு. அவர் தான் தந்தாகணும், வேற வழியே கிடையாது மேஷ லக்னத்துக்கு. ஏன்னா அவர் தான் தசமாதிபதி, லாபாதிபதி. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் சுக்கிரன், சந்திரன், சனி. இவர்களுடைய தசாவோ புத்தியோ உங்களுக்கு கிராஸ் ஆச்சுன்னா தான் பணமே வரும், இல்லைன்னா பணம் வராது. எப்படியாவது வரும். அப்ப பாதகாதிபதி சனி வந்து பணத்தை தருவாருன்றீங்களே, பிரச்சனை தரமாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிரச்சனையும் தருவார், அது வேற ட்ராக். இப்போ உங்களுக்கு வேண்டியது பணம், பாக்கெட்ல பணம் வருதா, அதுதான் பாக்கெட். அப்போ பணம் வந்து கொடுத்துனே தான் இருப்பாரு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பணம் வேணும் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ப்ராப்ளம் வருது, ப்ராப்ளத்தில் பாதகங்கள் வருது. இந்த பாதகங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும்னா பணம் வேணும் கண்டிப்பா. அப்ப வந்து சனி கொடுப்பார். அப்ப செகண்ட் ரேங்க் ஹோல்டர் யார் இருக்கான் அப்படின்னா செவ்வாய் குரு. செவ்வாய் குரு வந்து திரிகோணாதிபதிகளாச்சே, யோகாதிபதிகளாச்சே மேஷ லக்னத்துக்கு. அவன் தானே முதல்ல போடணும், நீங்க அவரை ரெண்டாவதுல போட்டீங்க. உங்களுக்கே தெரியும் 8-12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள் செவ்வாயும் குருவும். அதனால அவரால் போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதனால அவங்க செகண்ட் ரேங்க் ஹோல்டர் தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ரெண்டாவது ரேங்க்ல தான் அவர் பணம் தருவார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க தான் பணத்தை தரக்கூடியது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு பிரிச்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் பிரிச்சுட்டீங்கன்னாவே, இந்த பிரிக்கக்கூடிய சிஸ்டம் தெரிஞ்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கலி நீங்க வந்து பணத்தை டெஃபினட்டா பெற்ற முடியும். அப்போ காற்றுள்ள போதே தூத்தி கொள்ள வேண்டும். அப்போ இந்த தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது தான் உங்களுக்கு பணம் வரும். அப்போ அந்த பணத்தை வந்து நீங்க அப்படியே பத்திரமா படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களிடம் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஆனால் தான் 2-11 தொடர்பு இல்லாம பணமே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2-12 2-11 தொடர்பு இருந்தால் ஒழிய பணம் நம்மிடம் நிற்பது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வரும்போது அமுத்தி பிடிச்சிக்கணும், காற்றுள்ள போது தூத்தி கொள்ளணும். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே சிறப்பா இருக்கும். ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு புதன் சனி. புதன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், சனி ஃபர்ஸ்ட் ரேங்க். புதனும் சனியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் பணத்தை தரக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் இவங்கலாம். எப்படி அப்படின்னா புதன் வந்து 2-5க்கு அதிபதி, சனி வந்து 9-10க்கு அதிபதி, சுக்கிரன் அவன் செகண்ட் ரேங்க்ல தான் வரான், குரு அவனும் செகண்ட் ரேங்க் வரான். குரு அஷ்டமாதிபதி ஆச்சே, அவர் எப்படி தருவாரா? கண்டிப்பா தருவார். ஏன்னா 11ஆம் அதிபதி, லாபாதிபதி வேற. அதனால 11 குரு, ஆனாலும் செகண்ட் ரேங்க். அடுத்து செவ்வாய் 7-11க்கு அதிபதி, 7க்குரியவர் ஆச்சு. 7க்குரியவர் வந்து பணத்தை தரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப முதல்ல நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கணும். பணம்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பணம் வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா ஏசி ரூம்ல உட்காந்து பெட்டை போட்டுன்னு சாப்பாடு சாப்பிட்டுன்னு நல்லா தூங்கின்னு இருக்கணும். இந்த ஏசி ரூமு, சாப்பாடு, பெட்டு, தூக்கம் எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதை சார்ந்தது? அது அனைத்துமே வந்து உங்களுடைய உடலை சார்ந்தது. உடலுக்காகத்தான் இந்த வீடு, உடலுக்காகத்தான் இந்த ஏசி, உடலுக்காகத்தான் இந்த பெட்டு, உடலுக்காகத்தான் இந்த சாப்பாடு. அப்போ உயிருக்காக அல்ல. அப்போ சந்திரனுக்கு கேந்திரங்களிலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாவே சூப்பர் சூப்பர். இப்ப எப்பேற்பட்டவனும் ஒண்ணுமே முடியாதவனை கூட சரி பெரிய ஆளை ஆக்கணும்னா ஈஸியா, அவன் 40 வயசு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, பிச்சை எடுத்துட்டு இருக்கான்பா, அவனை கோட்டீஸ்வரன் ஆக்கணும். ஒரே வழி, ஜோதிடர்கள் நினைச்சா பண்ண முடியும் டெஃபினட்டா. ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நீ வேலை செய்ய சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவன் பணம் வந்துடும். அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே உடலுக்காக தான் பணம் சேர்க்கிறான், உயிருக்காக பணம் சேர்க்கல. நல்லா பார்த்துக்குங்க, உயிருக்காக பணம் சேர்க்கல. அப்போ உடலுக்காக பணம் சேர்க்கணும். என்ஜாய் பண்ணணும், லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக தான். அப்போ என்ஜாய்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி தானே தவிர நாட் ஏ சோல். அப்போ பிசிக்கல் பாடிக்காக தான் இது நம்ம இவ்வளவும் பாடுபடுறோமே தவிர நம்ம மென்டலுக்காகவா பாடுபடுறோம்?
நான் கலெக்டர் ஆகணும்னா நான் கலெக்டர் ஆனா மட்டும் சந்தோஷம் வந்துட போதா? கிடையாது. கம்பவுண்டர் ஆனா சந்தோஷம் வரப்போதா? கிடையாது. அப்போ சந்தோஷம் எங்க இருக்கிறது? அது அகம் பிரம்மாம்சி, அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிய வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப சந்தோஷம் நமக்குள்ள இருக்கிறது. அது அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதே கிடையாது, சம்பாதிக்க வேண்டியதே கிடையாது. அப்போ சம்பாதிக்க வேண்டியது செலவு பண்ணணும்னா உடலுக்காக தான் வேணும். அப்போ ரிஷப லக்னத்தை பாத்தீங்க. இதே மாதிரி மிதுன ஒவ்வொரு லக்னமா நான் சொல்லிட்டுமா, இல்ல நீங்களே கணக்கு போட்டிருக்கீங்களா? சொல்லிருங்கய்யா, சொல்லிடலாமா? சரி. சொல்லிருங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் பணம் தரக்கூடியவர் யாரு அப்படின்னா புதன். 1-4க்கு அதிபதி. கேந்திரங்கள் 1-4க்கு அதிபதி. அடுத்து சந்திரன். சந்திரன் எப்படி தருவாரு? நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சந்திரன் வந்து புதனுக்கு பகையாச்சப்பா, அப்படி தருவாரா, கொடுக்க மாட்டாரான்னு. சந்திரனுக்கு புதன் பகை இல்ல, புதனுக்கு தான் சந்திரன் பகை. ஆனால் கொடுக்கிறவன் வந்து கொடுத்துருவான். அப்பா புள்ள கணக்கு அது, சந்திரனும் புதனும். அப்ப அப்பா கொடுப்பதற்கு கொடுக்கத்தான் கொடுப்பார், புள்ளதான் சண்டை போடுவாரே தவிர அப்பா கொடுக்கக்கூடிய எண்ணம் தான் உள்ளவர். இதேதான் சனிக்கும் சூரியனுக்கும் கூட. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து சூரிய லக்னத்தை அடிச்சிடுவான். ஆனா சனி லக்னத்தை சூரியன் மேக்சிமம் அடிக்கிறது இல்லை, அடிக்க மாட்டான். 90% அடிக்க மாட்டான். எக்ஸப்ட் 1 or 2 கேசஸ் இஸ் தேர். அது சூட்சுமம் அதெல்லாம். அடுத்து செகண்ட் ரேங்க்ல வந்து மிதுன லக்னத்துக்கு குரு, சனி, சுக்கிரன். அது செகண்ட் ரேங்க் ஹோல்டர். அது எப்படின்னு பாருங்க. ஏன் செகண்ட் ரேங்க் வைக்கிறோம் அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஏன் செகண்ட் ரேங்க் வைக்கிறோம்? திரிகோணாதிபதி ஆச்சு அப்படின்னாலும் விரையாத அந்தஸ்து அவருக்கு இருக்கிறதுனால அவரை செகண்ட் ரேங்க்ல கொடுத்துடுறோம். வர்றதெல்லாம் செலவு பண்ணிடுவார். அப்போ வாட் இஸ் த யூஸ்? நத்திங் டு பி. அப்போ பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. அடுத்தபடியா கடக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு அருமையான யோகாதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். கேந்திர திரிகோணாதிபதி, நம்பர் 1 யோகாதிபதி. அது பணத்தை கொட்டுன்னு கொட்டக்கூடியவன் கடக லக்னம். அப்ப ஆனால் தான் அரசியல்வாதிகள் கடக லக்னத்துல வருவாங்க. வந்த உடனே இடம் வளைச்சு போடுவாங்க. மேக்சிமம் செவ்வாயோட காரகங்கள் வேலை செஞ்சிடும். கிடுகிடுன்னு அவன் பணம் கூட ஜோபில் வச்சிருக்க மாட்டான், ஆனா இடம் வாங்கி போடுவான். ஏன்னா செவ்வாய் வந்து கொடுக்குறான், 5-10 கூடியவர். அடுத்தபடியாக சுக்கிரன் கொடுத்தானா இன்னொன்னு பிரச்சனை கொடுத்துருவான். 4-11க்குரியவர் சுக்கிரன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில படுக்க வச்சிருவாரு, அது வேற விஷயம் சுக்கிரன். ஆனா பணம் வரும் கடக லக்னத்துக்கு. அடுத்தபடியாக செகண்ட் ரேங்க்ல பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு சூரியனும் குருவும். குரு வந்து 6க்குரிய அதிபதியா வர்றாரு. அதனால வந்து யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து செகண்ட் ரேங்க்குக்கு போறாரு. ஒண்ணும் இல்லைங்க, செகண்ட் ரேங்க்குக்கு ஏன் யார் போறாங்க அப்படின்னா 6, 8, 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர்கள் செகண்ட் ரேங்க் வருவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கேந்திர கோணாதிபதிகள் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு வருவார்கள். கேந்திர கோணாதிபதியாக இருந்து 6, 8, 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் செகண்ட் ரேங்க் தான். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்த ரேஞ்சில் நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்தபடியாக சிம்ம லக்னத்துக்கு புதன் செவ்வாய் ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க் வந்து சுக்கிரன் குரு. கன்னி லக்னத்துக்கு வந்து புதன் சுக்கிரன் சந்திரன். ஏன் பாருங்க, எங்கன்னா 6, 8, 12 இல்ல தொடர்பு வராது. புதன் சுக்கிரன் சந்திரன். செகண்ட் ரேங்க் வந்து சனி குரு. துலா லக்னத்துக்கு வந்து செவ்வாய் சனி சந்திரன். செகண்ட் ரேங்க் வந்து சுக்கிரன் புதன். லக்னாதிபதியே செகண்ட் ரேங்க் தான் வராரு. நல்லா பாத்துக்குங்க, செகண்ட் ரேங்க் தான் லக்னாதிபதியே வராரு. விருச்சிக லக்னத்துக்கு குருவும் சந்திரனும் தான் யோகாதிபதிகள். விருச்சிக லக்னத்துக்கு செகண்ட் ரேங்க்ல வரும்போது சனி சுக்கிரன். தனுசு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு மட்டுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். மற்றவங்க எல்லாருமே செகண்ட் ரேங்க் தான். ஆனா செகண்ட் ரேங்க்ல 4 பேர் இருக்கிறான். சனி இருக்கான், செவ்வாய் இருக்கான், சுக்கிரன் இருக்கான், புதன் இருக்கான். இந்த சுக்கிரனும் புதனும் வந்து எதிரி தானேப்பா, அவர் பணம் தருவார். ஆனா தருவார், கண்டிப்பா தராம போயிட மாட்டார். தனுசு லக்னத்திற்கு 11க்குரியவர் வந்து சுக்கிரன், 6க்குரியவரும் சுக்கிரன்.
அதனால செகண்ட் ரேங்க் போறாரு. 11க்குரிய ஆதிபத்தியம் வர்றதுனால. அதே நேரத்துல வந்து புதன் வந்து 7 10க்குரியவர், பாதகாதிபதி ரோல்ல இருக்கிறதுனால, அவர் 7 10க்கு அதிபதியா இருக்கிறதுனால அவர் செகண்ட் ரேங்க்ல வந்துடுறாரு. செவ்வாய் 12க்கு உள்ளவர், அதனால அவர் செகண்ட் ரேங்க் வர்றாரு. சனி 2க்கும் ஆதிபத்தியம், 3க்கும் ஆதிபத்தியம் வர்றாரு, அதனால அவர் செகண்ட் ரேங்க் வர்றாரு. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது சனி பரவாயில்ல தனுசு லக்னத்துக்கு. மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி, செவ்வாய், சுக்கிரன். அப்போ சனி வந்து 1 2க்கு அதிபதி, லக்னத்திற்கும் அவருதான், 2ஆம் இடத்துக்கும் அதிபதி அவருதான். அப்படி இருக்கிறதுனால அவர் வந்து பணத்துக்கு அவர்தான் பணம். அவர் என்ன பணம் செலவு பண்றாரோ, இப்ப மகர லக்னக்காரங்க எல்லாம் பாருங்க, அப்படியே 4 நாள் கூட செலவு பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் எக்ஸப்ஷன் இஸ் தேர். நிறைய பேர் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய மனைவியோ கணவனோ கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்ணிடுவாங்க. அப்ப சரியா போச்சு, பணம் நிக்கிறது வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி செவ்வாய் சுக்கிரன் வந்து மகர லக்னத்துக்கு நம்பர் 1 கணக்காரர். புதனும் சந்திரனும் செகண்ட் ரேங்க்ல வராரு. கும்ப லக்னத்துக்கு வந்து குருவும் சுக்கிரனும் கும்ப லக்ன யோகாதிபதிகள். கும்பத்துக்கு வந்து 2 11க்குரியவர் குரு. இதே வந்து மகரத்துக்கு சொல்லல, குரு வரல. மகரத்துக்கு குரு சுத்தமாவே கொடுக்க மாட்டாரு. ஆனா கும்ப லக்னத்துக்கு அவரே நம்பர் 1 ரேங்க்ல வராரு. இதே சனி லக்னம் தான். இந்த டிஃபரன்சியேஷன் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் வந்து 4 10 4 9க்குரியவர், அருமையான யோகாதிபதி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகாதிபதி, அதனால கண்ண முடின்னு கொடுத்துருவார். செவ்வாய் புதன் பாதகாதிபதியாக இருந்தா கூட செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர், அதனால தொழில் ஸ்தானாதிபதி, பணத்தை தருவார். புதன் 5க்குரியவர், 8க்கும் அதிபதி, அதனால 5க்குரியனால செகண்ட் ரேங்க்ல வர்றார். மீன லக்னத்துக்கு வந்து செவ்வாய் குரு சந்திரன். செவ்வாய் வந்து நம்பர் 1 யோகாதிபதி, 2 9க்குரியவர், குரு 1 10க்குரியவர். அப்போ 1 10க்குரியவரும் 2 9க்குரியவர்களும் பயங்கரமான யோகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதே வந்து மீன லக்னக்காரனுக்கு வந்து செவ்வாய் தசை குரு தசை செவ்வாய் புத்தி பிரமாதமான யோகத்தை கொடுத்துரும், பணமா கொடுத்தோம். அப்போ அவன் என்ன நினைக்கிறானோ அந்த டைம்ல அது வாங்கி வச்சுக்கணும். அப்போ எப்பவுமே வந்து இந்த எதுக்கு இவ்வளவு சொல்றோம்னா, இந்த காலங்கள் வந்து கனியும் போதுதான் நம்ம வந்து பழத்தை சாப்பிட முடியுமே தவிர, சும்மா இருக்கிற நேரத்துல வந்து பழுத்துருச்சான்னு பலாப்பழத்தை மூடி வச்சு அப்படியே பழுத்துட்ட பிறகு அதை எடுக்காம இருந்தோம்னா அது வெம்பி அப்படியே அழுகி போயிடும். அதேதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துட்டே இருக்கணும். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அட்மோஸ்ட் வி ஹேவ் டு யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ அதை மேக்சிமம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, லைஃபை வந்து நல்லா என்ஜாய் பண்றதுல கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். இப்போ பணம் வந்தது சொல்லியாச்சு. அப்போ பொதுவா வந்து பணம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, சுக்கிரனுடைய தசா புத்திகள் யாருக்கா இருந்தாலும் வந்துடும் ஓரளவுக்கு. இருந்தாலும் அதாவது சுக்கிரன் வந்து 6க்குரியவரோ 12க்குரியவரோ 8க்குரியவராக இருந்தாலும் சுக்கிரனுடைய தசா புத்திகள் கண்டிப்பாக வந்துடும். அல்லது உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி தசா புத்திகளும் கண்டிப்பாக கொடுத்துருவார். அப்போ 2 11க்குரியவர்களுடைய தொடர்பு வரும்போது நிச்சயமாக பணத்தோட தான் வருவீங்க, பணம் இல்லாம வர மாட்டீங்க. அப்போ இது வந்து ஒரு எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும்னா, கேந்திரங்கள் கோணங்கள் பிளஸ் 2 11 அப்படின்னு இதை மட்டும் வச்சுக்கினா போதும். அப்போ கேந்திரங்கள் வந்து 1 4 7 10 பணமா வந்துட்டே இருக்கும். கோணங்கள் 5 9 தேவையான அளவுக்கு பணம் வரும், அதிகமா வராது. கேந்திரங்கள் வந்து பணத்தை அதிகமா கொடுக்கும், தேவையே இல்லாக்கிட்ட கூட பணம் கொடுக்கும். ஆனா கோணங்கள் அப்படி கிடையாது, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் பணம் கொடுக்கும். அப்ப ஏன் இதுக்கும் அதுக்கும் என்ன சமாச்சாரம் அப்படின்னா, அதுதான் பயங்கரமான சூட்சுமம். சந்தோஷத்தை கொடுக்கும் 5 9க்குரியவர்கள். 4 7 10க்குரியவர்கள் சந்தோஷம் இதோ இல்லையோ வச்சுக்கடா பணத்தைன்னு கொடுத்துரும். பணம் வச்சுக்கோ செலவு பண்றியோ இல்லையோ வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துரும். ஆனா 5 9 அளவறிந்து கொடுக்கும். 11 2 11க்குரியவர்கள் கண்டிப்பா பணத்துல பொருள வைக்கும் உங்களை.
பணத்துல புரள வைக்கும். அப்போ பயங்கரமா இருக்கும். சரி சார், இப்போ வந்து பணம் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் சொன்னீங்க. இதுல ராகு கேதுவை விட்டுட்டீங்களேன்னு யாருன்னா மனசுல நினைக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ராகு கேதுவோட தசா புத்தில என்ன சொல்லும் அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ எந்தெந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் செகண்ட் ரேங்க் ஹோல்டர்னு ஒவ்வொரு லக்னத்துக்கா சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பயங்கரமான ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். செகண்ட் ரேங்க் ஹோல்டர்ல பணம் ராகு இருந்துச்சுன்னா அப்பவும் கண்டிப்பா செகண்ட் ரேங்க் ஹோல்டர் பணத்தை கொடுத்துரும். இதே கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வராது பணம், அவ்வளவுதான். அப்போ பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ கேது வந்து கோட்டீஸ்வர யோகம், கேல யோகம், அது இதுலாம் சும்மா சொல்லுவோம், எல்லாம் கதை தான் விடுவோம். ஆனா உண்மையில கோட்டீஸ்வர யோகம் வந்தால் நீ வந்து சாதாரண ஒரு ஆண்டி பண்டாரம் எப்படி என்ஜாய் பண்றானோ அப்படிதான் இருப்ப. கோடி கணக்கில் பணம் வச்சுங்கிறவன் எல்லாம் பாருங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறான்னு பாருங்க. ஒரு பண்டாரம் ஆண்டி பண்டாரம் ஒரு சாதா மடத்துல சாமியார் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருப்பான். நீங்க யார வேணாலும் பாருங்க, கோடியில புரளக்கூடியவன் அவன் ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒழுங்கா படுக்க முடியாது, கட்டாந்தரையில தான் படுக்கணும். சோ இதெல்லாம் வந்து அப்போ பணம் கோடீஸ்வரன் வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு படம் கொடுத்து கோடீஸ்வரன், ஞானத்துல கோட்டீஸ்வரன், இப்படிதான் வருவாங்க. அப்ப ஞானத்துல கோட்டீஸ்வரன் பார்க்கும்போதே ஒண்ணும் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். பணம் இருந்தாலும் கோட்டீஸ்வரனா இருக்கக்கூடியவன் வெளியே தான் பார்க்கறதுக்கு கோட்டீஸ்வரனா இருப்பானே தவிர லைஃபை என்ஜாய் பண்றது ஒண்ணுமே இல்லை. அப்போ அவன் வந்து என்ஜாய் பண்ண மாட்டான். அதனால கேது இருந்தாலே டிஸ்டர்பன்சஸ் அங்க கண்டிப்பா இருக்கும். ஞானத்தை கொடுப்பான். டிஸ்டர்பன்சஸ் சொல்லக்கூடாது. ஞானம் எப்பவுமே ஞானம் வர இடத்துல வந்து பணத்துக்கு வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஞானம் வந்துச்சுனாவே பணத்துக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே அந்த ஞானம் தான் முக்கியம். இப்போ எல்லாமே வந்து இப்போ பணத்தை பத்தியே சொல்லிட்டீங்களே, சரி அடுத்து என்ன சொல்றீங்க? வறுமை. இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன சொன்னோம்? வறுமையா? நான் பணத்தை பத்திய சிந்தனை இருக்கிறதுனால வறுமை பத்தி கடன்காரன் ஆவது எப்படி? கடன்காரன் அதான் கடன்காரன் ஆகணும் எப்படி அப்படின்னு. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கடைக்காரன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு தசா புத்தியில வந்துச்சுன்னா கடனை கண்டிப்பா கொடுத்து மண்டை காய்ச்சிடும். செகண்ட் ரேங்க்ல இருந்துச்சுன்னா கடன் வட்டு அதுல இருந்து தப்பிக்க வச்சிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்துச்சுன்னா கடன். இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர மேஷ லக்னத்துக்கே எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு புதன் தசையோ புத்தியோ வந்துச்சுன்னா கண்டிப்பா கடன்காரன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப கடன் வந்து வாங்கி அவன் கஷ்டப்பட்டு மண்டை காயிற வரைக்கும் விடாது அவனை, புதன் தசையோ புதன் புத்தியோ. இதே வந்து செகண்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு, கடன் வாங்கி அது கொஞ்ச நேரத்துல கடன் தீர்ந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் செவ்வாய் குரு தசா காலங்கள்ல. தசா புத்தி இன்னொன்னு, நம்ம தசாவும் புத்திக்கும் இன்னொன்னு பார்க்கணும். லக்னத்திற்கு தசாநாதன் எங்க நிக்கிறாரு பாத்தீங்கன்னா அவர் 1 4 7 10 5 9 2 11 இதுல தங்கினார்னா சூப்பர். அதே மாதிரி புத்திநாதன் தசாநாதனுக்கு 1 4 7 10 5 9 2 11 தசாநாதனுக்கு புத்திநாதன், லக்னத்துக்கு தசாநாதன், இப்படி கணக்கு போட்டு பார்க்கணும் நீங்க. அப்போ உடனே புத்திநாதனை தூக்கின்னு வந்து லக்னத்துக்கு கணக்கு போட்டுறக்கூடாது. லக்னத்துக்கு 10ல தான் சாகிறாரு பணமே வரலையேன்னு சொல்லக்கூடாது. தசாநாதனுக்கு எங்க இருக்கிறார் புத்திநாதன், அதை நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும். அதே மாதிரி ரிஷப லக்னத்திற்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கடங்காரன் யாரு அப்படி எப்ப வரும் அப்படின்னா குரு தசை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. குரு வந்து 11ஆம் அதிபதியாச்சே, லாபத்தை தருவார். என்ன லாபத்தை தந்தாலும் பெரும் கடனை தருவார், வறுமையை தருவார், கஷ்டத்தை தருவார். அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாயில பணம் கடன் வந்து நிவர்த்தி ஆயிடும். ஆனா இந்த குரு மட்டும் அது காலம் முடிகிற வரைக்கும், குருனுடைய தசா காலங்களோ புத்தி காலங்களோ முடிகிற வரைக்கும் கடன் கடனாகத்தான் இருக்கும். கடன், வறுமை, கஷ்டம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை ரொம்ப டேஞ்சரஸ் தசை, கடன் காலனை கொண்டு வந்துடும், கடன் காலனை ஆக்கிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
சனி சுக்கிரன் செகண்ட் ரேங்க்ல போட்டுடலாம். அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க, மறுபடியும் நிவர்த்தி பண்ணிடுவாங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லா போயிடும், டக்குன்னு கடன் வந்து ஓடி போயிடும். அதே மாதிரி கடகலகணத்துக்கு வந்து புதனும் சனியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் கடன்காரனை கொடுத்துரும். புதன் தசையோ புத்தியோ சனி தசையோ புத்தியோ ஃபர்ஸ்ட் ரேங்க் கடன்காரனாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாக்கிடும். குரு பார்த்தீங்கன்னா கடன் வந்து போயிடும். அப்போ எப்பவுமே வந்து கடன் வந்து போறது வந்து இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் ரேங்க்ல போயிடும். அடுத்தபடியாக சிம்ம லக்னத்துக்கு நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு நீங்களே டிரைவ் பண்ணிக்கலாம். இதை இருந்தாலும் சொல்றேன். சிம்ம லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் சனி, செகண்ட் ரேங்க் குரு. கன்னி லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் செவ்வாய், செகண்ட் ரேங்க் சனி. துலா லக்னத்திற்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கடன்காரன் வந்து குரு, செகண்ட் ரேங்க் வந்து புதன். விருச்சிக லக்னத்துக்கு வந்து புதன் ஃபர்ஸ்ட் ரேங்க், செவ்வாய் வந்து செகண்ட் ரேங்க் கடன்காரன். தனுசு லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கடன்காரன், சந்திரன் செவ்வாய் தசா புத்திகள் வந்து செகண்ட் ரேங்க் கடன்காரன். மகர லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கடன்காரன், அஷ்டமாதிபதி. குரு புதன் வந்து செகண்ட் ரேங்க் கடன்காரனா வரும். அதே மாதிரி கும்ப லக்னத்திற்கு வந்து சந்திரன் வந்து கடன்காரனாக, ஆறுக்குரியவர் இல்லையா, பொதுவா வந்து கடன் கொடுத்துருவார். அதே மாதிரி சனி புதன் வந்து கடனை கொடுத்து 12க்குரியவர் சனி, லக்னாதிபதியே இருந்தாலும் கடனை கொடுத்துருவார். பட் வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸா இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். நீங்க கடன் வந்து இப்ப நமக்கு வந்து கடன்காரனா ஆகுமே தவிர ப்ரொடக்டிவ் பர்பஸா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து கடனை கொடுப்பார். சூரியனும் சனியும் சின்ன கடனை கொடுத்து சீக்கிரம் நிவர்த்தி பண்ணிடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடன்காரன் ஆவறான்னு முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே கடன்காரன் வருவானா ஆவானானே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. இந்த லக்னக்காரன் கடன்காரன் ஆவானா அப்படின்னு பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானம். அப்ப ருண ரோக சத்துரு, அப்போ ஒருத்தனுக்கு வந்து மூணுமே வருமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். மூணுமே வருமா? ருணமும் வருமா? ருணம்னா கடன் வருமா, வியாதி வருமா, எதிரி வருமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா வராது. ஏதாவது ஒண்ணுதான் வரும், இல்ல 2 வரும் ஒரு சிலருக்கு. மூணுமே நிச்சயமா மூணுமே யாருக்குமே வராது. கண்டிப்பா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, மூணுமே யாருக்குமே வராது. அப்போ உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கடன் வரவே வராது, எழுதியே கொடுத்துடலாம். 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கடன் வராது. அப்போ மத்த 2 தான் வரும். அப்போ 6ஆம் பாவம் என்னதான் வலுத்து இருந்தாலும் 2ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நிச்சயமா உனக்கு கடன் வராத ஐயா, உனக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சொல்லலாம். அப்போ 3ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உனக்கு எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எதிரிகளால பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீ வின் பண்ணிடுவ. அதனால எதிரிகளை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ உனக்கு கடன் வரலாம், நோய் வரலாம். கடன் நோய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். அதே மாதிரி 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உனக்கு நோய் வரவே வராது, அவ்வளவுதான். ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கிறது. 4ஆம் பாவம் சுகஸ்தானம். அப்ப 4ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த நம்ம சொன்னது கடன்காரன் எப்போ ஆவான்னு, அதையே நீங்க வந்து நோயாளியா எப்போ ஆவான், எதிரிகள் கிட்ட எப்போ சிக்குவான் அப்படின்னு நீங்களே அதே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போட்டுக்கலாம். ப்ரொவைடட் அதுக்கு இது டிசைட் பண்றதுக்கு முன்னாடி 2ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா, 3ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா, 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடணும். இது மூணுத்துல மூணுமே வீக்கா இருந்தாதான் அவனுக்கு 3 அடிக்கும். மூணுமே வீக்கா யாருக்குமே வராது. கண்டிப்பா ஒன்னாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. 1 வந்து நிறைய பேருக்கு வரும் கண்டிப்பா. அப்போ நிச்சயமாக வம்பு தும்பு வழக்குல ஏதோ ஒண்ணுத்துல வழக்கு மாட்டிக்கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ பொதுவான ஒரு எப்படி நம்ம சுக்கிரன் தசா புத்தி வந்து பணக்காரன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி கடன்காரன் ஆகக்கூடிய தசா புத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு தசையும் சனி தசையும். இந்த குரு தசா புத்தி சனி தசா புத்தி இது எப்ப வந்தாலும்
என்னதான் யோகாதிபதியா இருந்தாலும், இல்ல என்னதான் பாதகாதிபதியா இருந்தாலும், என்னதான் மாரகாதிபதியா இருந்தாலும், கண்டிப்பாக இந்த குருவும் சனியும் வந்துச்சுன்னா இந்த கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வறுமையோ கடனோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எதிரிகள் எப்படா வருவான் அப்படின்னா, இந்த சூரிய தசையோ புத்தியோ செவ்வாய் தசையோ புத்தியோ நடக்கும்போது எதிரிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நோய் எப்ப வரும் அப்படின்னா, சனி தசையோ புத்தியோ புதன் தசையோ புத்தியோ வரும்போது நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து காமன் ஃபீச்சர். இது வந்து எல்லாருக்குமே பாசிபிலிட்டி இஸ் தேர் அப்படின்னு அர்த்தம். யோகாதிபதியா இருந்துச்சுன்னா வந்து போயிடும், மோசமானவனா இருந்துச்சுன்னா வச்சு செய்யும் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் நாமளே. ஆமா. எல்லாரும் மூச்சுங்கிறாங்களா தூங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. வணக்கம் சார், முடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம் சார். அப்படியா? வாடிப்பட்டி வாதியார் வந்து இருக்காரு. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து முகத்தை காமிச்சு சிரிச்சாதான் ஆள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். இல்லாம கம்முனு வந்து உள்ள ஸ்கிரீன் போட்டு 10 நிமிஷம் தூங்கினேன், சரி காதுல தானே கேட்கிறோம், கண்ணு எதுக்கு? இந்த சுருளிராஜன் ஒரு படத்துல சொல்லுவான், உலக மகா சிக்கனவாதி இல்ல, அது மாதிரி நாம காதுல தானே கேட்கிறோம், இதுக்கு வேற வீடியோ வேற என்னத்துக்கியா? வீடியோவை ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, கரண்ட் செலவு மிச்சம் சொல்லிட்டு எல்லாத்தையும் காது வரைக்கும் கேட்டு அப்படியே தூங்கிட்டாங்கன்னா. சார், ஒரு சிலருக்கு மொபைல் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கிளியரா. இல்லையே, மொபைல் நெட்வொர்க் இருக்கிறது வரைக்கும் திறந்து வைக்கலாமே. இல்லன்னா அப்படி சொல்றீங்களா? இப்போ சார் மாதிரி காமெடி பண்றீங்க சார், நீங்க காமெடி பண்றீங்க. காமெடி இல்லையே, இட்ஸ் ரியல் தானே. ஏன்னா இப்ப நான் வந்து உங்க முகத்தை பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். என் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவேன். நானே என்னடா இவன் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிறான் என் உட்காந்துன்னு, என்னவோ சொல்லிங்கிறான், நமக்கு தெரியாத சொல்ல போறான்னு. எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சொல்லிங்கிறேன், தெரியாதது ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையில வந்து நம்ம பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும் தெரியாதது எதுவும் இருக்கா? எல்லாம் நமக்கு முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சதை நம்ம கேட்டு கேட்டு நம்மளும் சொல்றோம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்ல, நம்ம வீடியோ போட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம முகம் கொஞ்சம் அழகா இருக்கும், அவ்வளவுதான். நான் இப்படிதான் என் மூஞ்ச அழகுபடுத்திக்கிறேன், வேற வழி இல்ல. குரு பார்வை கோடி புண்ணியம் சார். குரு பார்வை பார்த்துதான் சார் இருக்கும். வெரி குட், தேங்க்யூ 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 தேங்க்யூமா தேங்க்யூ. அதாவது உண்மையிலே நம்ம வந்து நான் தான் நெல்சன் மண்டேலா கதையே சொன்னேன், அழகுக்கு அடையாளம். சரி, அடுத்தபடியா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எப்பதான் உண்டாகும்? ஐயோ மணி 8 ஆகி போச்சு, நான் வேற முடிச்சிடணுமாமா? இன்னும் டைம் எவ்வளவுமா இருக்கு எனக்கு? பேசுங்க பேசுங்க பேசுங்க, இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம். பேசுங்க. சரி சரி சரி, நான் முடிச்சிடுறேன். நான் இந்த டைம் ஓனதே பார்க்கலையே நான். ஓகே ஓகே. டைம் 7:55 ஆகி போச்சு. சரி, இப்போ அடுத்து வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னா, ஃபார்ச்சுனா லக்னான்னு ஒரு லக்னம் இருக்கு நம்ம ஜாதகத்துல. பாத்தீங்கன்னா இந்து லக்னம்னு சொல்லுவாங்க சிலரு, அதை ஃபார்ச்சுனா லக்னம்னு சொல்லுவாங்க சிலரு. சிலர் வந்து எதுவுமே வேணாப்பா 11ஆம் இடம் லக்னம் தான், அப்படிதான், அதுதான் ஃபார்ச்சுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குத்துமதிப்பா ஏதோ ஒண்ணு அவன் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். இதை பாத்தீங்கன்னாவே இந்து லக்னத்தினுடைய அடிப்படையில அதனுடைய தசா புத்திகள் வந்துச்சுன்னா பணம் வந்துடும் அப்படின்வான். அப்புறம் சிலர் சொல்லுவான் புஷ்கராம்சங்குதுப்பா அப்படின்வான். புஷ்கராம்சம் எனக்கு நடக்குதுங்க, புஷ்கராம்சம் எனக்கு பணம் வரும்வான். இதனால நான் கடன் வாங்கி வச்சுக்கிறேன், அப்புறம் பணம் வந்தா கொடுத்துட்றேன்வான். இந்த புஷ்கராம்சம் வந்து ஒரு கிரகம் குருனுடைய வீட்டுல உட்காந்து புஷ்கராம்சம் பெற்றாயிடுனா, இல்ல புதனுடைய வீட்டுல உட்காந்து புஷ்கராம்சம் பெற்றாயிடுனா புரோஜனமே கிடையாது. குருவோட வீட்டுல இருந்துச்சுன்னா புத்தி தான் வரும், 1-2 மேல புத்திசாலித்தனம் வரும். புதனுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா அறிவு வரும், இன்னும் கொஞ்சம் இன்னும் 4 புக்கு வாங்கி படிப்பாரு, அவ்வளவுதானே தவிர பணம் வருமா? அப்ப பணம் எப்ப வரும்? சுக்கரனுடைய வீட்டுல புஷ்கராம்சம் பெறணும். அப்ப சுக்கரனுடைய வீட்டுல புஷ்கராம்சம் பெற்ற கிரகங்கள் தான் பணத்தை தருமே தவிர
மத்த இடத்துல புஷ்கராம்சம் பெற்றதெல்லாம் பணம் கொடுக்காது. அப்படிதான் நினைச்சுன்னு வாய் திறந்து நின்றோம்னா வாயில பணம் வராது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்போ சரி, இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. தாரையை நம்ம டச் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில இப்ப இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எப்படியாவது பணத்துல கொஞ்சம் செட்டரேட் பண்ணிக்கும். ராகுவோட நட்சத்திரங்கள் பணத்துல ஓரளவுக்கு செட்டரேட் பண்ணிக்கும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் கூட பாதி உழும் பாதி எழுந்து உக்காந்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனா மற்ற நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு எத்தனாவது தசை அப்படி நடக்குது, 2ஆம் அதிபதி தசை நடக்குது, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தம்பா சுக்கர தசை நடக்குது, சூப்பர் தசை. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்து சுக்கர் தசை இன்னும் 5 வயசுல 20 வயசுல முடிஞ்சிடும். அது போய் சூப்பர் தசையா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. வெறும் தசையை மட்டும் நினைக்க கூடாது, புத்திகளும் வந்துட்டு தானே இருக்கும். அதனால புத்திகளையும் பார்க்கணும். அதே மாதிரி 2, 4, 6, 8, 9 இந்த தசா புத்திகள் வந்து சூப்பர் தசா புத்திகள். அதுல வெரி வெரி சூப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது தசா புத்தியும் 9வது தசா புத்தியும். 2வது வந்து தனம், 9வது வந்து பரம மைத்திரம், பரம சந்தோஷம், 8வது வந்து மைத்திரம் சொல்லுவாங்க, அப்ப சந்தோஷம். பட் அது கூட இப்ப சந்தோஷத்தை கொடுக்காது, ஏன்னா அது இன்னொன்னுக்கு விரயத்தை கொண்டு போய் விட்டுடும். அதனால பரம மைத்திரமா இருக்கணும் உங்களுக்கு. அப்போ நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்றது, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய தசையும் சுக்கரனுடைய தசையும் சூப்பர் தசைகளாக மாறும். அவ்வளவுதான். தசா புத்தி ரெண்டுமே, போத்து தசாவும் புத்தியும் ரெண்டுமே வந்து சூப்பர் தசையாக மாறிவிடும் அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்லிடலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பணத்தை பார்க்கணும் சார். என்ன சார் பணம் 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 பணம்னு பேரத்தை பத்தி பேசிக்கிறீங்க, என்ன பணம் அப்படின்னு நினைப்போம். பணம் தானா சார் முக்கியம், அன்பு தான் சார் முக்கியம், பாசம் தான் சார் முக்கியம், உறவு தான் சார் முக்கியம் அப்படின்வோம். இதை பார்த்தா பணம் வராது. ஏன்னா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தின் மூலமாக பணம் பாம்பு 10ல் இருந்தால் பணம் பறந்து வந்து கொட்டும். ஆனால் அதே பாம்பு 10ல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 4ஆம் இடம் புட்டுக்கும். அப்போ அன்பு பாசம் உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். 10ல் ராகு இருந்தா என்ன ஆகும், 4ல் என்ன ஆகும், ஊர்ல இருக்கிற மாட்டான், சொந்தக்காரன் வந்து காரி துப்புவான். அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போ உறவுகள் வேணும்னா பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அப்போ பணமே முக்கியமா அப்படின்னா, பணம் வந்து தேவைதான், இல்லைன்னு சொல்லல. எந்த பணமாக இருந்தாலும் அது தர்ம காரியங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக செஞ்சாதான் நல்லதே தவிர, இல்லைன்னா அந்த பணம் வந்து நம்ம விட்டு விலகி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதுவரைக்கும் வந்து எனக்கு பேச வாய்ப்பு அளித்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அம்மா டவுட்ஸ், கேள்வி செஷனு நான் சொல்றேன். வெல்கம்மா, வாங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. எமது வரவேற்பை ஏற்று சிறப்புரையாற்றமைக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தண்டபாணி சார். தண்டபாணி சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. தண்டபாணி சார். வந்துட்டு ஒரே நிமிஷம் வந்துட்டேன். ஓகே ஓகே வாங்க. திடீர்னு டவர் கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. கேக்குங்களா? அனைவருக்கும் வணக்கம். அடிகேன் திருப்பூர் தனம் தண்டவாணி. மனை தொழிலாளர் புதையல் ஜோதிடத்தை தேடினால் விடியல் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 103வது நாள். அதாவது கூட்டினால் 4 என்பது ராகு,
தற்போது சதய நட்சத்திரம். மிக பிரம்மாண்டமான வகுப்பு இன்று. மேலும் இன்று திங்கட்கிழமை. திங்கள் என்றால் வெள்ளை, திங்கள் என்றால் சந்திரன். எனவே ஐயா வெள்ளையுடன் வந்துள்ளார். மேலும் ஐயா பின்னாலும் சந்திரன் உள்ளது, அதாவது பால் வெள்ளை நிறம். எனவே ஐயாவும் உள்ளம் வெள்ளை, பால் போன்ற உள்ளம். 13/4/2026 கூட்டினால் 9. 9 என்பது நவகிரகம். ஆஸ்ட்ரோ பாலா என்பது 9 எடுத்துக்கொண்டது ஆங்கிலத்தில். மேலும் தமிழ் தேதி 30. கூட்டினால் 3. 3 என்பது குரு. இன்றைய குரு ஐயா தான். மேலும் வேலூர் என்னும் எழுத்து 3 எடுத்துக்கொண்டது. குரு என்றால் மரம். மொத்தம் 3 மரம் உள்ளது ஐயாவுடைய பேக்ரவுண்டில். சதயம் இன்று 24வது நட்சத்திரம். கூட்டுத்தொகை 6. அதாவது 6 என்பது சுக்கிரன். இந்த அமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்று சுப்ரம் நாமயோகம். இதனுடைய யோகி சந்திரன். இன்று ஏகாதேசி 11 ஏகாதேசி என்பது 11 கூட்டினால் 2, அதுவும் சந்திரன். எனவே ஐயாவும் வெள்ளை, ஐயாவின் மனசும் வெள்ளை, அடியேனும் கடகராசி வெள்ளை உடையிடம். பாலவ கரணம் இன்று புலி இதனுடைய வாகனம். புலி காட்டில் தான் இருக்கும். ஐயாவின் பேக்ரவுண்ட் படம் அடர்ந்த காடு போல் காட்சி உள்ளது. மேலும் பாலவ கரணம் இதில் பாலா என்னும் வார்த்தை உள்ளது. ஐயாவின் பெயரிலும் பாலா என்னும் வார்த்தை உள்ளது. அதாவது பங்குனி என்பது கடைசி மாதம். மேலும் விஸ்வாவச வருடமும் என்று இதுவும் கடைசி. இன்று சந்திராஷ்டிரமம். பூச நட்சத்திரம். பூசம் என்பது சனி பகவான். சனி என்பது இருட்டு. எனவேதான் ஐயாவின் பேக்ரவுண்ட் படம் இருட்டாக உள்ளது. மேலும் சுப்ர நாமயோகத்தில் பிறந்தவர் அழகானவர். எனவே ஐயாவும் அழகு பற்றி பேசினார் இன்று. இது எல்லாம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இன்று அமிர்த யோகம். எனவே ஐயாவின் உரை அமிர்தம் போல் இருந்தது. ஐயாவுக்கு இக்கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார். நிறைய போட்டு பீடிகை வச்சு கிரீடமா போச்சு. கரெக்டா தலையும் வெள்ளை அப்படின்னு சொல்லிடுங்க சார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அது